ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷ் தாங்க குயிக் ரிவிஷனாக பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி 6th வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான கிராமர் பார்ட்டோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரே டாபிக் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுங்க. ஸோ இது மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ப்ரொஃபஷனும் அண்ட் அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்ப்போமா? சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா யாருங்க? ஒன் ஹூ ஸ்டடீஸ் த ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர். ஸோ ஒரு பர்சன் ஹியூமன் மைண்ட் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் பற்றியெல்லாம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க, இல்லை அப்படின்னா இதுக்கான அசஸ்மெண்ட் கொடுக்குறவங்க, இவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் செகண்ட் பாருங்கள், நமக்கு இந்த பாக்ஸில் என்னென்னலாம் நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருக்குது அதை பற்றின சில டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ச் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா என்னது? ஒன் ஹூ ஸ்டடீஸ் டிசீசஸ். ஸோ நம்மளோட பாடி டிஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸாமைன் பண்ணுறவங்க. தென் அதே மாதிரி இப்போ ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் செகண்ட் பாருங்கள், ஆர்னித்தாலஜிஸ்ட்னா யாருங்க? இதுவுமே நமக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்ச வேர்ட் தான். ஒன் ஹூ ஸ்டடீஸ் பேர்ட்ஸ், அதாவது பேர்ட்ஸோடைய பிஹேவியர் ப்ளஸ் அதோடைய ஹேபிடேட்ஸ், வாழிடங்கள் பற்றிலாம் நமக்கு ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் தேர்ட் பாருங்கள், என்டமாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்டமாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்செக்ட். ஓகேவா? ஸோ ஒரு இன்செக்ட் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட்டில் அதோடைய ரோல் என்னது, இந்த மாதிரியெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்களே, ரிசர்ச் பண்ணுவாங்களே, அவங்க தான் என்ன சொல்லுவோம்? என்டமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபோர்த்து பாருங்கள், ஆர்கியாலஜிஸ்ட்னா என்னங்க வரும்? ஒன் ஹூ ஸ்டடீஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ், அதாவது ஹியூமன் ஹிஸ்ட்ரியை பற்றி, ஏன்ஷியன் கல்ச்சர் பற்றி, தென் நமக்கு பாஸ்ட்லேருந்து கிடைச்ச பொருட்கள் பற்றி, இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபிஃப்த்து பாருங்கள், சோஷியாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோஷியாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. ஸோ சொசைட்டி இருக்குது அப்படின்னா மக்களுக்கு வேற ஒருத்தவங்களோட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒருத்தவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஹியூமன் சொசைட்டி பற்றி படிக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? சோஷியாலஜிஸ்ட், அந்த பர்சன் பேர். அடுத்தது ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களேங்க. ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடீஸ் த மேட்டர் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் த எர்த். ஓகேவா? அதாவது எர்த்தில் இருக்க ராக்ஸ் பற்றி, மினரல்ஸ் பற்றி படிப்பாங்கள்ல. ஸோ அவங்க தான் ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் லிங்விஸ்ட்னு இருக்காங்க. இதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். லிங்விஸ்ட் அப்படின்னா என்னது? ஸ்டடீஸ் லாங்குவேஜஸ் அண்ட் தயர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லாங்குவேஜை பற்றி படிக்கிறது, எப்படி லாங்குவேஜ் உருவாச்சு அண்ட் அது எப்படியெல்லாம் நமக்கு இந்த சொசைட்டியில் எப்படி ஒர்க் ஆகுது, மக்கள் எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அவங்கள தான் லிங்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், செய்ஸ்மோலாஜிஸ்ட் அப்படின்னு இருக்குல்லங்க. ஒன் ஹூ ஸ்டடீஸ் எர்த்குவேக். ஓகேவா? ஸோ நில அதிர்வை பற்றி படிக்கிறவங்க, அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செய்ஸ்மோலாஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். செய்ஸ்மோகிராஃப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்லங்க. ஸோ அதை பற்றி அதில் நல்லா வெல் நோனாக இருக்கவங்க. அடுத்தது வந்து எர்த் க்ரஸ்ட் இருக்குல்ல, அது எப்படி மூவ் ஆகுது, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னு இருக்குல்லங்க. ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஸ்னேக், ஃப்ராக்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. ஸோ அதோட வாழிடங்கள் பற்றி, அதோட பிஹேவியர் பற்றிலாம் படிப்பாங்கள்ல, ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவோம். தென் ஃபைனலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டியரோலஜிஸ்ட். தென் லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது? ஸ்டடீஸ் அட்மாஸ்பியர், வெதர் அண்ட் கிளைமேட். ஓகேவா? அட்மாஸ்பியர் பற்றி, வெதர் கண்டிஷன் பற்றி, கிளைமேட் பற்றி, வெதர் பேட்டர்ன் ப்ரிடிக்ட்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்க தான் நம்ம மீட்டியரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியராக இருக்கா? நமக்கு இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரொஃபஷன் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனும் கேட்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ப்ரொஃபஷனுமே கேட்கலாம். கிளியராக இருக்காங்க? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு சில சினாரியோஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த டீட்டெயிலிங்லாம் தேவையில்லைங்க. ஸோ ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கான மீனிங் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது ஒன்றுக்கு மட்டும் நம்ம இந்த சினாரியோஸ் பார்ப்போம். மை பிரதர் பைஸ் அ லோட் ஆஃப் புக்ஸ் அட் த புக் ஃபேர் எவ்ரி இயர். ஹீ இஸ் அ கிரேட் லவர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹேஸ் அ ஹியூஜ் கலெக்ஷன் அட் ஹோம். ஹீ இஸ் அ பிப்ளியோஃபைல். அதாவது என்னென்னா, பிப்ளியோஃபைல் அப்படின்றவங்க ஒன் ஹூ லவ்ஸ் புக்குங்க, அதாவது புக்கை அதிகமாக விரும்புகிறவங்க, இல்லை அப்படின்னா அந்த புக்ஸை அதிகமாக கலெக்ட் பண்ணுறவங்க, அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிப்ளியோஃபைல்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே நமக்கு கீவேர்ட் கிரேட் லவர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹியூஜ் கலெக்ஷன் அட் ஹோம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 2 கீவேர்டு வந்துட்டு இருக்கணும் பிப்ளியோஃபைல் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே நம்ம பாக்ஸில் இருக்கிறது தான் அதுக்கான டெஃபினிஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். தென் இங்கே இந்த ஆப்டிமிஸ்ட் இருக்குல்லங்க. ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா வேர்ட்ஸுக்குமே மீனிங் என்னதுன்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு தெஸ்பியன் அப்படின்னு வந்துட்டு இருக்குல்லங்க. ஸோ தெஸ்பியன் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து ஆக்டராக இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து நமக்கு ஃபில்ம்லையோ இல்லை அப்படின்னா ட்ராமாஸ் இங்கே எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெஸ்பியன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் சேடஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டு அது மூலிமா அவங்க ஹாப்பி ஆவாங்கல்ல. ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சேடஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் பாலிக்ளாட் அப்படின்னு இருக்குல்லங்க. ஒன் ஹூ நோஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ளூயன்ட் இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க தான் பாலிக்ளாட். பாலி அப்படின்னாவே என்னது? மல்டிபிள். ஸோ நிறையா லாங்குவேஜில் ஃப்ளூயண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பாலிக்ளாட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது ஓகேவா? தென் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்
அப்படின்னு இருக்குல்லங்க. ஆம்பி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆம்ஃபிபியன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம்ல. அப்படின்னா என்னது? நிலத்திலயும் இருக்கும், நீர்லயும் இருக்கும். கிளியரா இருக்கா? அப்ப ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 ஹேண்டையுமே யூஸ் பண்றவங்க. எழுதுறதுக்கு, டிரா பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ 2யுமே ஒரே மாதிரியான எபிலிட்டியோட யூஸ் பண்றவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது கிளியரா இருக்கா? அடுத்தது ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு இருக்குல்லங்க. இது வந்து அவங்க சம்பாரிச்ச பணத்த எல்லாமே ஒரு சோஷியல் வெல்ஃபேருக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னா, அதாவது டொனேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள தான் ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது கிளியரா இருக்கா? தென் அடுத்தது இங்க மிஸ்ஆந்த்ரோப் அப்படின்னு இருக்குல்லங்க. மிஸ்ஆந்த்ரோப் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் இன்சிடென்ட்னாலயோ, இல்ல அப்படின்னா வேற என்ன ரீசனா வேணாலுமே இருக்கலாம். சோஷியலா மிங்கிள் ஆக மாட்டாங்க. அதாவது மத்த பெர்சன நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மிஸ்ஆந்த்ரோப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ஆந்த்ரோப் அப்படின்னாவே ஹியூமன் பீயிங்க ரெஃபர் பண்றது தான் அந்த வேர்ட். ஓகேவா? அடுத்தது இப்ப தானே பார்த்தோம் பிப்ளியோஃபைல், பெர்சன் ஹூ லவ்ஸ் புக். இல்ல அப்படின்னா புக்ஸ வந்து அதிகமா கலெக்ட் பண்றவங்க. அடுத்தது நான் ஏஜ்னேரியன் அப்படின்னு இருக்குல்லங்க. நான் ஏஜ்னேரியன் அப்படின்னா 90லேருந்து 99 ஏஜ்குள்ள இருப்பாங்கல்ல. இந்த 90ஸ்ல இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஏஜ்னேரியன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது கிளியரா இருக்கா? அடுத்தது டீடோட்டலர். டீடோட்டலர்னா என்னது? ஒன் ஹூ ரெஃப்யூசஸ் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாம இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டீடோட்டலர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் குளோப் ட்ராட்டர் அப்படின்னா என்னன்னா, அதாவது வேர்ல்டு ஃபுல்லா அவங்களுடைய கஸ்டம்ஸ் பத்தி, இல்லன்னா கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல அப்டின்னா வேற என்ன ரீசனுக்காகவுமே இருக்கலாம். ஸோ வேண்டரிங் சொல்லி நம்ம நேத்து ஒரு வேர்ட் வந்துட்டு பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி வேற வேற பிளேஸ்க்கு, மல்டிபிள் பிளேஸ்க்கு வந்துட்டு போறவங்கள, அடிக்கடி இந்த மாதிரி போறவங்கள தான் குளோப் ட்ராட்டர் அப்டி வந்துட்டு சொல்லுவோம். தென் ஆப்டிமிஸ்ட் அப்டின்னா என்னதுங்க? ஆப்டிமிஸ்ட் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்க. அதோட ரிசல்ட்ட நீங்க பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்றீங்கன்னு வைங்க. ஸோ இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறீங்க அப்டின்னா, ஸோ அதோட ரிசல்ட் அப்டின்றது நமக்கு கண்டிப்பா நமக்கு கிளியர் ஆகும். பாஸ் பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல. ஸோ அவங்கள தான் ஆப்டிமிஸ்ட் அப்டின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க. இல்ல அப்டின்னா உங்களோட எண்ணங்கள் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வேல இருந்துச்சு அப்டின்னா, அவங்கள தான் ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயுமே கேட்டிருக்காங்க. ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கிளியரா இருக்கா? இப்போ ரீகால் பண்ணிப்போமா? தெஸ்பியன் அப்டின்னா என்னது? ஷார்ட்டா ஆக்டர் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சாடிஸ்ட்னா நமக்கு தெரிஞ்சது தான். மத்தவங்கள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க தான் சாடிஸ்ட் அப்டின்னு சொல்லுவோம். தென் பாலிகிளாட் அப்டின்னா என்னது? மல்டிபிள் லாங்குவேஜ்ல ஃப்ளூவென்ட்டா இருந்தாங்க அப்டின்னா பாலிகிளாட் அப்டின்னு சொல்லுவோம். தென் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்டின்னா என்னதுங்க? 2 கையும் யூஸ் பண்றவங்க. அடுத்தது ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்டின்னா மத்தவங்களுக்காக சோஷியல் வெல்ஃபேர்க்காக டொனேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம்? ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்டின்னு சொல்லுவோம். தென் மிஸ்ஆந்த்ரோப் அப்டின்னா என்னது? மத்தவங்கள நம்பாதவங்க. மோஸ்ட்டா தனியாவே இருப்பாங்க. மத்தவங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க சொசைட்டில. ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம்? மிஸ்ஆந்த்ரோப்னு சொல்லுவோம். தென் பிப்ளியோஃபைல் அப்டின்னா என்னது? புக்ஸ விரும்புற பெர்சன். அடுத்தது நான் ஏஜ்னேரியன் அப்டின்னா என்னன்னா, 90லேருந்து 99 ஏஜ்குள்ள இருப்பாங்கல்ல. அவங்கள தான் நான் ஏஜ்னேரியன் அப்டின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்தது டீடோட்டலர் அப்டின்னா ஒன் ஹூ ரெஃப்யூசஸ் ஆல்கஹால். குளோப் ட்ராட்டர் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்கல்ல மல்டிபிள் பிளேஸஸ. ஸோ அவங்கள தான் குளோப் ட்ராட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்தது ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்றது. கிளியரா இருக்கா? இப்போ இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம கீவேர்ட்ஸ் வச்சு இதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னன்னு ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பீட்டர் ஆல்வேஸ் ரெஃப்யூசஸ் ஆல்கஹால்னு இருக்குங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும்போதே உங்களுக்கு இங்கே ரெஃப்யூசஸ் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ இதை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும்? டீடோட்டலர். ஓகேவா? ஸோ டீடோட்டலர் எங்கெல்லாம் வருதோங்க, அங்கே எல்லாமே ரெஃப்யூசஸ் ஆல்கஹால் அந்த மாதிரி நமக்கு ஒரு கீவேர்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் பார்ப்போமா? செகண்ட் பாருங்க. அருணா ஆல்வேஸ் லுக்ஸ் அட் தி பிரைட் சைட் ஆஃப் திங்ஸ்னு இருக்குங்க. பாருங்க இந்த இடத்துல பிரைட் சைட் ஆஃப் திங்ஸ் எப்பவுமே ஒரு பொருளுடைய நல்ல விஷயங்களை மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஈவன் இன் த ஃபேஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் ஷீ ஃபர்ம்லி பிலீவ்ஸ் இன் எவ்ரி திங் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட் இன் த எண்ட். ஸோ அப்படி ஏதாவது ராங்காக நடந்தால் கூட எண்டில் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனை நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேவா? தென் தேர்ட் பாருங்க. The rich industrialist donated a huge sum of money to set up a public library in his native village. ஸோ இவங்க என்னங்க சொல்லுவோம்? ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சோஷியல் வெல்ஃபேருக்காக ஒருத்தங்க அமௌண்ட்டை டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஃபிலாந்த்ரோபிஸ்ட். ஓகேவா? தென் அடுத்து பாருங்க. த சேர்பர்சன் ஆஃப் அ கம்பெனி கீப்ஸ் ட்ராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் டு அட்டெண்ட் கான்ஃபரன்ஸ் அண்ட் வி கால் ஹர் அ. இந்த இடத்துல ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? குளோப் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லலாமா? இது கிளியரா இருக்கா? தென் ஃபிஃப்த்து பாருங்க. ஆண்டனி ஹேஸ் தி அமேசிங் எபிலிட்டி டு யூஸ் போத் ஹிஸ் ஹேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும்போதே 2 கையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீ கேன் ரைட், ட்ரா, பெர்ஃபார்ம் வேரியஸ் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்கல்ல வித் ஈக்குவல் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஒரே மாதிரி அவங்க அவங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம என்ன சொல்லலாம்? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாமா? இது கிளியரா இருக்கா? அடுத்து பாருங்க.
Due to some disturbing incidents in her childhood, need to grow into a reclusive adult, she tends to keep aloof and avoids all kind of social activity. இங்கே பாருங்க சில இன்சிடென்ட்னால அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா லோன்லியா மோஸ்ட்டாக வந்து அவங்க அன்சோஷியலபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? மிஸ் ஆந்த்ரோப் அப்படின்னு சொல்லலாமா? 7th பாருங்க தாரிணி acts as an interpreter at meetings between statesmen from different countries. She is also much sought after tour guide as she is well versed and fluent in multiple language. பாருங்க மல்டிபிள் லாங்குவேஜ் ஃப்ளூவெண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவோம்? பாலிக்ளாட். ஓகேவா? தென் 8th பாருங்க மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் இன் த இயர் 90. இப்போ தானே பார்த்தோம் 90லேருந்து 99 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? நான்-ஏஜ்னேரியன். தென் 9th பாருங்க ரிச்சர்ட் பர்டன் வாஸ் அ கிஃப்டட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். பாருங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹீ டான் செவரல் ரோல்ஸ் வித் ஈஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபேமஸ் ஃபார் ஷேக்ஸ்பியர் அண்ட் பார்ட்ஸ் ஹீ பிளேட் ஆன் ஸ்டேஜ். ஸோ இவங்களை நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ தானே பார்த்தோம் எஸ்பிஎன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாமா? ஸோ தேட்டர் அண்ட் அவங்களுடைய ட்ராமாஸில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? தெஸ்பியன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? தென் 10th பாருங்க த சேர்மன் ஆஃப் திஸ் கன்சர்ன் சீம்ஸ் டு டிரைவ் ப்ளஷர் ஃப்ரம் இன்ஃப்ளிக்டிங் பெயின் ஆன் அதர்ஸ். ஸோ மற்றவங்களை கஷ்டப்படுறதுல அவர் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவரை நம்ம என்னங்க சொல்லலாம்? சேடஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? இது கிளியராக இருக்கா? ஸோ பாருங்கள் டோட்டலாக நம்ம 10 வேர்ட்ஸ் பார்த்தோம். ஆல்ரெடி அதுக்கான மீனிங் பார்த்தாச்சு. இங்கே அந்த சினாரியோஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்துட்டோம். தென் நமக்கு 11th பேலன்ஸ் ஒரே ஒரு டைப் தாங்க இருக்குது. அதுவுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அதுவும் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் அவங்களுடைய ஃபீல்டை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் லங் ப்ராப்ளம். ஸோ லங் ப்ராப்ளம்ஸ் பற்றி ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்னங்க சொல்லுவோம்? பல்மனாலஜிஸ்ட். ஓகேவா? லங்ஸ் பற்றி இந்த மாதிரி இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்லங்க. ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் செகண்ட் பாருங்கள் ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். இது நமக்கு தெரிஞ்சவங்க தான். என்னது? டெர்மட்டாலஜிஸ்ட். இந்த வேர்ட் தெரியும் தானே? தென் அடுத்து பாருங்கள் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் டிசீசஸ் ஸ்பெசிஃபிக் டு விமென். ஸோ பர்டிகுலராக விமென்கான டிசீஸை பற்றி ட்ரீட் பண்ணுறவங்க அவங்கள என்ன சொல்லுவோம்? கைனகாலஜிஸ்ட். தென் ஃபோர்த் பாருங்கள் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் கிட்னி டிசீஸ். ஸோ கிட்னி டிசீஸ் ட்ரீட் பண்ணுறவங்க நம்ம என்னங்க சொல்லுவோம்? நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? தென் அடுத்தது ஒன் ஹூ ட்ரீட்ஸ் டிசீஸ் அண்ட் டிஸார்டர் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்னு என்ன சொல்லுவோம்? நியூராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி அப்படின்னு வந்துச்சுன்னா நெஃப்ரான் இருக்குல்ல, ஸோ அதனால் நெஃப்ராலஜிஸ்ட். இதுவே நர்வஸ் அப்படின்னு வரும்போது அங்கே நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க. அடுத்தது ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஸ்டொமக் டிஸார்டர்ஸ். ஸோ இவங்களை நம்ம என்னங்க சொல்லுவோம்? கேஸ்ட்ரோ என்ட்ரியாலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இங்கே இருக்காங்க பாருங்கள், கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்தது 7th பாருங்கள் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் விஷன் ப்ராப்ளம்ஸ். இதுவுமே நமக்கு தெரிஞ்சதான். ஸோ விஷன் ப்ராப்ளம்ஸ் பற்றி ட்ரீட் பண்ணுறவங்கள ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? தென் 8th பாருங்கள் ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் கிரிட்டிக்கல் இன்ஃபேன்ஸ் நியோநாட்டலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? தென் அடுத்தது ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இதுவுமே நமக்கு தெரிஞ்சதாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி ட்ரீட் பண்ணுறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? தென் ஃபைனலாக ஒன் ஹூ ட்ரீட் த ப்ராப்ளம் ஆஃப் இயர் நோஸ் அண்ட் டங் இஎன்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க நம்ம என்னங்க சொல்லுவோம்? ஓட்டோலாரிங்காலஜிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கேயுமே நமக்கு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சினாலஜி அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் டாக் ட்ரைனிங். ஸோ டாக் ட்ரைனிங் பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தென் இக்தியாலஜி அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ஃபிஷ்ஷுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர்னித்தாலஜின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். அண்ட் ஓவாலஜி அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் பேர்ட் எக்ஸ். ஓகேவா? ஸோ பேர்ட்ஸ்னால் ஆர்னித்தாலஜி, பேர்ட் எக்ஸுக்கு தனியாக இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு 11th இருக்க ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ அடுத்து நம்ம இனிமேல் வந்து பிவைக்யூ நமக்கு என்னெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ஹோல் செட்டையுமே வந்து டே பை டேவாக பார்க்கலாம். தேங்க்யூ.